வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு லைஃப்ல இருக்கிற கவலை எல்லாமே போயிட்டு ஒரு அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழணுமா? இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. மனவளக்கலை அப்படிங்கிற புக்ல இருந்து வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதின புக் மனவளக்கலை. அதுல இருந்து கவலை ஒழித்தல் அப்படின்னு ஒரு புது சாப்டர் நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. தொடர்ந்து கவனிச்சு கேளுங்க. இதுல ஒரு திருக்குறளோட ஆரம்பிக்கிறாரு. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். அப்படின்னா என்னன்னா, நோதல் நம்மளுக்கு துன்பம் வந்து எதனால வருதுன்னா, நம்ம வந்து ஏதோ ஒரு பொருள் மேல பற்று வச்சுக்கிறோம். பொருள் மேலேயோ ஒரு மனுஷங்க மேலேயோ ஒரு பற்று, அட்டாச்மெண்ட் சொல்றாங்களா, அதை வச்சுக்கிறோம். இந்த அட்டாச்மெண்ட் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு துன்பம் அதிகமாகும். அந்த அட்டாச்மெண்ட் விடுவிச்சு கொஞ்சம் டிட்டாச் ஆகி வந்தீங்கன்னா உங்களுக்கு துன்பம் போயிடும். சோ உள்ளத்தின் களங்கியமாய் நோய்களும் உயிரின் களங்கமாக விளங்குகின்ற வாழ்க்கை சிக்கல்களும் கவலையாக மதிக்கப்படுகின்றன. உடலுக்காயினும் அல்லது மனதுக்காயினும் சிக்கல்கள் வருகின்ற போது அந்த சிக்கல்களை சந்திக்க போதிய பலம் இல்லாத மனநிலையை கவலை என்கிறோம். ஒரு சிக்கல் வருது, அது அதை சந்திக்கிறதுக்கு உண்டான மனநிலை உங்களுக்கு இல்லைன்னா அதுக்கு பேர் தான் கவலை அப்படின்னு சொல்றாரு ஒரு எக்ஸ்பிளனேஷன். கவலை எந்த சந்தர்ப்பத்தில் தோன்றுகிறது? நினைப்புக்கும் நடப்புக்கும் இடையே வித்தியாசம் வருகின்ற போது. நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க, ஆனா அது நடக்கல, அதுக்கு இருக்கிற கேப் தான் கவலை அப்படிங்கிறாரு. அச்சூழ்நிலையை மனதால் ஏற்றுக்கொள்ள முடியாத போது அந்த மனநிலையை கவலை என்கிறோம். கவலை என்பது ஒரு வகை உள நோய், நம்ம மனசுல ஏற்படுற ஒரு டிசீஸ் மாதிரி. தனது இயலாமையை உணர்ந்து நினைந்து அல்லது கற்பித்துக் கொண்டு வருந்தி அமைதி இழந்து இயங்குகின்ற மனோநிலைதான் கவலை. நினைப்பதற்கும் நடப்பதற்கும் இடையே காணும் முரண்பாடுதான் கவலைக்கு அடிப்படை காரணம். நடப்பனவெல்லாம் காரணத்தோடு ஒட்டிய தொடர் விளைவுகளே. இந்த இயற்கை ஒழுங்கமைப்பை உணராத அறிவில் எழுகின்ற தப்பு கணக்குதான் நினைப்பதில் தவறாக விளங்குகின்றது, கவலையை உண்டு பண்றுகின்றது. நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்போம், இயற்கை நியதியில் ஒண்ணு நடக்கும், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்டன்ஸ் வந்தாலே போதும், இதுதான் இயற்கை நியதி, இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு புரிதல் வந்துச்சுன்னா அந்த கவலை வந்து உங்களுக்கு போயிடும். அடுத்த பேஜ் பார்ப்போம். கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோயாம். கணக்கு தவறாய் எண்ண மாற்றலாம். கவலை என்பதோ வாழ்வில் சிக்கல் கண்டு கலங்கி மனம் திகைப்படையும் நிலைமையாகும். கவலை உடல் நலம் உள்ள நலன் கெடுக்கும். கண் முதலாய் பொறி ஐந்தின் வளம் கெடுக்கும். கவலையினை முயற்சி சிந்தனை இவற்றால் கடமையினை தேர்ந்தாற்றி வெற்றி கொள்வோம். கவலையே இல்லாமல் வாழ முடியுமா என்ற கேள்விக்கு விடை காணும் முன் நோய் இல்லாமலும் சிக்கலை இல்லாமலும் வாழ முடியா என்னும் கேள்விக்கு விடை காண முயல்வோம். கவலை அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நோய் இல்லாம சிக்கல் இல்லாம வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில்னு பார்க்கலாம். நோய் இல்லாமல் வாழுகின்ற வழிமுறைகளை அறிவை பற்றிய தத்துவ ஞானமும் உடலை பற்றிய சுகாதாரத்துறையும் வகுத்து வைத்துள்ளன. மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிலாசபி முக்கியம். உடலுக்கு வந்து ஹெல்த், ஆரோக்கியம், அந்த மெடிக்கல் ஃபீல்டு ரொம்ப முக்கியம். அவற்றை முறையாக அனுசரிப்பதன் மூலமும் தக்க உடற்பயிற்சிகளை தேர்ந்து பழகுவதன் மூலமும் உடல் நலத்தை பெரிதும் காக்கலாம். அந்த அளவில் உடல் நலத்தை பற்றிய, நோயை பற்றிய அச்சமின்றி கவலையின்றி வாழலாம். மேலே சொன்ன வழிமுறைகளை அறியாமலோ அறிந்திருந்தும் அவற்றை அவமதித்தோ அல்லது அலட்சியம் செய்தோ ஒருவர் நடந்து கொள்வாராயின் அந்த அளவுக்கு அவர் நோயையும் நோயால் கவலையையும் ஏற்க வேண்டித்தான் வரும். உடல் நலத்தை பற்றியும் உடற்பயிற்சிகளை பற்றியும் தனி நூலாகவே விளக்க பெற்று விட்டதால் இங்கு அவற்றை பற்றிய ஆராய்ச்சி இத்துடன் விடப்படுகிறது. மனவளக்கலையில வந்து உடல் நலத்துக்கும் உடற்பயிற்சிக்கும் தனியா ஒரு புக் எழுதியிருக்காங்க. கவலைகளுக்கான இரண்டாவது காரணமாகிய வாழ்க்கை சிக்கல்களை பற்றி இனி ஆராயலாம். வாழ்க்கை சிக்கல்கள் பல காரணங்களால் விளைகின்றன. பெரும்பாலும் தன் அறிவில் உள்ள குறைபாடுகள் தான் வாழ்க்கை சிக்கல்களை விளைய காரணமாகின்றன. நாலேஜ், நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்குது, நம்மளுக்கு அதை பத்தி நாலேஜ் இல்லை, அதனாலதான் வந்து நம்மளுக்கு நிறைய சிக்கல்கள் வருது. எப்படி என பார்க்கலாம். அறிவின் குறைபாட்டால் இயற்கை நீதி தெரிவதில்லை, செயல் விளைவு தத்துவம் புரிவதில்லை. காஸ் அண்ட் எஃபெக்ட்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு, அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல சொல்றேன். செயல் விளைவுன்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த மாதிரி தவறு செய்தால் இன்றோ நாளையோ அறிவிற்கோ உடலுக்கோ துன்பம் விளையும் என்பது தெரிவதில்லை. இன்னைக்கு ஒரு தவறு பண்ணோம்னா இன்னைக்கோ நாளைக்கோ உங்க மனசுக்கோ உங்க உடலுக்கோ கண்டிப்பா துன்பம் வரும்.
இத்தகைய அறியாமையால் செய்த தவறுகளின் காரணமாக பெருக்கிக் கொள்ளுகின்ற துன்பங்களே வியாதியாகவும் வாழ்க்கை சிக்கல்களாகவும் நம் முன் எழுந்து நிற்கின்றன. ஸோ இந்த அறியாமையினால நம்ம பண்ற தவறுகள் எல்லாம் தான் நம்மளுக்கு துன்பங்களாகவும் வியாதியாகவும் நம்மளோட வாழ்க்கை சிக்கல்களாகவும் நம்மளோட வந்து நிக்குது. இதோட எனக்கு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பாருங்க. எப்பவுமே ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுன்னா அதுல ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு உடன்பாடு இருக்கும், ஒரு சில விஷயங்கள் இருக்காது. ஆனா ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது, இதை பத்தி நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு இது எப்படி பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கறத யோசிங்க. யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த அறிவு வரும். அறிவு வரும்போது அவேர்னஸ் வரும். அவேர்னஸ் வரும்போது கரெக்டான செயல்களை நீங்க செய்வீங்க. ஸோ ஐம் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த டே. ஹாப்பி ஆடி வெள்ளி. ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் ஃப்ரைடே. காட் பிளஸ் யூ ஆல். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.